ஒருமுறை ராஜா கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்து நகைச்சுவையாக பேசாமல் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சவாலை விடுத்தார். தெனாலிராமன் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ராஜா கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சார். நான் உங்கள் சவாலை ஏற்றுக்கிறேன் ராஜா, ஆனால் நீங்கள் என் கூட நடைப்பயணம் செய்யணும். ராஜாவும் தெனாலிராமனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு தோட்டத்தில் நடைப்பயணம் 2 பேரும் சேர்ந்து நடைப்பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு குளத்தில் துணி துவைக்கும் தொழிலாளர்கள் துணியை துவைச்சிட்டு இருந்தாங்க. அப்போது தெனாலிராமனுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, இந்த தருணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம சவாலை ஜெயிக்கிறக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் என்ன பண்ணுறாரு, தொபக்கடின்னு அந்த குளத்தில் குதித்து விழுந்துடுறாரு. இதை பார்த்து சலவை தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சிரிச்சிட்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் வலிக்கு விழுந்தா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம சிரிப்போம். அதைத்தான் அவங்களும் செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அவருக்கு தெனாலிராமனுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுறாங்க. தெனாலிராமன் நனைஞ்ச துணியோட மேலே வந்துட்டு ராஜாவை பார்த்து சிரிக்கிறார். நான் உங்ககிட்ட விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. தெனாலிராமன் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒரு ஜோக்கு கூட சொல்லாமல் என்னோட செயலால் சலவை தொழிலாளர்களை நான் சிரிக்க வச்சிட்டேன், அதனால் நான் உங்ககிட்ட போட்ட சவாலில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ராஜா தெனாலிராமனுடைய சாமர்த்தியத்தை பார்த்து அவருக்கே கொல்லுன்னு சிரிச்சிட்டாரு, சந்தோஷத்தில் சிரிச்சிட்டார். இது சிரிச்சிட்டு தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையான பேசுகிற தன்மையையும் அவர் நல்லா பாராட்டுறாரு. தெனாலிராமன் எல்லாத்துக்கும் எப்படி அறிமுகம் ஆறாரு தெரியுங்களா? எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய நகைச்சுவை பேச்சாலையும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் விரைவாக சிந்தித்து அதற்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறதுனால தான் தெனாலிராமன் எல்லாத்துக்கும் பிரபலமானார். இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளே உங்களுக்கு? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு சொல்யூஷனை நம்ம விரைவாக கண்டுபிடிக்கணும். அதுலேயும் நகைச்சுவையாக அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போனால் யாருடைய மனமும் நோகாமல் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக முடிவு கொண்டு வர முடியும். மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கவும் முடியும். தெனாலிராமனை போல் நம்மளையும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்.